இலங்கையில் மின்வெட்டு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. கோடபாய மறைத்து வைத்திருந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை அமைச்சர் ஆனந்த விஜயபால பகிரங்கம். நிலக்கரி தட்டுப்பாடு நட்டத்தை மக்கள் மீது சுமத்தவே முடியாது, பொது பயன்பாடு ஆணைக்குழு திட்டவட்டமான அறிவிப்பு. யாழில் அரங்கேறிய கொடூரம், இளைஞர் அடித்து படுகொலை, 2 படுகாயம். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கு சீனா அனுமதிக்காது, வெளியான அறிவிப்பு. நுகர்வோருக்கான பிரச்சினைகளை முறையிட விசேட தொலைபேசி எண் நுகர்வோர் அலுவல்கள் சபை. எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்தது. பொது கட்டமைப்பை உருவாக்கும் விடயத்தில் தமிழரசு கட்சியின் முடிவுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி காத்திருப்பு. உறுதியான முடிவில்லையில் தொடர்ந்தும் பேசுவதில் பயனில்லை என தெரிவிப்பு. வாராந்தம் மாறப்போகும் எரிபொருட்களின் விலை மே மாதம் முதல் புதிய நடைமுறை. ஜனாதிபதியை கண்டால் பதுங்கும் எதிர்க்கட்சியினர், லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவிப்பு. அரசாங்கத்தின் தற்போதைய தீர்மானங்களே நாட்டின் எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கும், கலாநிதி சான்றிதழ். தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் பிரான்ஸ் எண்ணெய் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டது. இந்த எரிபொருள் கையிருப்பு போதிய அளவு கிடைத்துள்ள நிலையில் நாட்டில் மின்வெட்டு அமல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர்ப்பதற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்ததாக ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்தே வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கிக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவே அந்த அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார். குறித்த அறிக்கைகள் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்டமாதிப திணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் அவை பின்னால் செல்ல முடியாது. அத்தோடு போலீஸ் திணைக்களத்துக்கும் இதற்கான விசாரணைகள் நடத்த முடியாது. நாங்கள் நீதியான பக்கசார்பற்ற விசாரணை நடத்தியுள்ளோம். அதில் சிலர் நேரடியாக தொடர்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து சிலரை நாங்கள் கைது செய்துள்ளோம். இதற்கான விசாரணைகள் நடைபெறுகிறது. விரைவில் இந்த குண்டு தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் சூத்திரதாரிகள் யார் என மக்கள் அறிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி பற்றாக்குறையினால் ஏற்படும் மேலதிக செலவுகளை மின்சார கட்டண திருத்தங்களின் போது பாவனையாளர்கள் மீது சுமத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விளக்கத்தில், மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகியவற்றுக்கு செலவிடப்படும் நியாயமான மற்றும் அவசியமான செலவுகள் மட்டுமே மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளின் போது கவனத்தில் கொள்ளப்படும். நிர்வாக குறைபாடுகளோ அல்லது திட்டமிடல் மாற்றங்களோ ஏற்படும் தேவையற்ற செலவுகளை கட்டண உயர்வுக்கு காரணியாக காட்ட முடியாது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்த தீர்மானங்களின் போது நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்பட்ட மேலதிக செலவுகள் அல்லது ஏனைய நியாயமற்ற செலவினங்களுக்கு ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள எந்தவொரு மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளிலும் நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக ஏற்படும் மேலதிக நிதிச்சுமைகளையோ அல்லது நியாயப்படுத்த முடியாத பிற செலவுகளையோ சேர்க்கக்கூடாது என ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மின்சார உற்பத்தி துறையில் நிலவும் முறைகேடுகள் அல்லது வள முகாமைத்துவ பிரச்சினைகளால் ஏற்படும் நட்டத்தை பாவனையாளர்கள் தலையில் சுமத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 11 மணியளவில் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதிவாகியுள்ளது. தொல்புரம் கொட்டியம்படி ஆதிமுத்துமாரியம்மன் கோவிலடியைச் சேர்ந்த கோதீஸ்வரன் மயூரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருவது, ஒரே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்களிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் முரண்பாடு காணப்படுகிறது. நேற்றிரவு குறித்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றது. இந்த இடத்துக்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதலுக்கு உள்ளாகி பானுசன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். அதன் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்ற போது கொலை செய்யப்பட்ட இளைஞர் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் உயிரிழந்த இளைஞன் மீது அதை கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது மயூரன் என்பவர் சம்பவ இடத்தில் விழுந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துக்கு
சந்தேக நபர் தனக்கும் காயம் இருப்பதாக கூறி முறைப்பாடு செய்வதற்கு வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்துக்கு சென்றுள்ளார். கொலை இடம்பெற்றமை தெரியாத காவல்துறையினர் குறித்த நபரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் கொலை இடம்பெற்றமை தெரிய வந்த நிலையில் சந்தேக நபரை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்துள்ள நிலையில் காவல்துறை கண்காணிப்பில் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை பானுசனும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் வைத்தியசாலை சிகிச்சை பெறுபவர் உட்பட இதுவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எந்த சூழ்நிலையிலும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கு சீனா அனுமதிக்காது என்று இலங்கைக்கான சீன தூதர் ஹீ சென்கோங் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரியவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை எடுத்துக்காட்டும் வகையில் சீனா இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. தற்போது நடைபெற்று வரும் மத்திய கிழக்கு மோதலால் உலகின் சில நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கைக்கு எந்த நேரத்திலும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க சீனா தயாராக இருக்கிறது. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் சீனா பெக் மூலம் நிலைமையை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. மத்திய கிழக்கு மோதலில் தற்போது நிலவும் போர் நிறுத்தம் தொடரும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு நெருக்கடியான நிகழ்வுகளை முகங்கொடுப்பதற்கான தேவைகளுக்கு ஏற்ப இலங்கைக்கு உதவுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது என தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் நடத்தப்படும் சிறப்பு சோதனை மற்றும் விசாரணைகள் ஏப்ரல் 30 வரை தொடரும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் சம்பவங்களை குறைப்பதற்கு மார்ச் 20 முதல் இன்று வரை சுமார் 2000 சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளது என சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாமை, பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், நுகர்வோர் நியாயமற்ற முறையில் நடத்துதல் போன்ற பிரச்சினைகளை இத்திட்டம் இலக்கு வைக்கிறது என சபையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சுரண்டலை தடுக்கவும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். சந்தைகளில் நியாயமற்ற முறையில் நடாத்தப்படுதல் அல்லது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். அலுவலக நேரங்களில் உதவி எண் 1977 தொடர்பு கொள்வதன் மூலம் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இது தொடர்பில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளின் போர் பதற்றத்திற்கு மத்தியில் எரிபொருள் தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் ஃபேர்ன்ஸ் எண்ணெயுடன் கப்பல் நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்று நாட்டை வந்தடைந்த குறித்த கப்பலில் உள்ள எரிபொருளை கொலன்னாவு எண்ணெய் களஞ்சிய முனையத்துக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒன்றிணைந்து பயணிப்பதாக இருந்தால் பொது கூட்டமைப்பை உருவாக்குதல், பொது சின்னத்தை பயன்படுத்துதல் ஆகிய விடயத்தில் தெளிவானதொரு ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தற்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான முடிவுக்காக காத்திருப்பதாக அதன் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நிறைவின் பின்னர் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதன் விளைவாக மாதாந்தம் இருதரப்பு சந்திப்புகளையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் இறுதியாக நல்லூரில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் அலுவலகத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து செயற்படுவதற்கான பொது கட்டமைப்பை உருவாக்குதல், பொது சின்னத்தின் அடிப்படையில் கூட்டணியை அறிவித்தல், அதன் பெயர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தொடர்வதில் பிரச்சனை இல்லை ஆகிய விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சமயத்தில் இவ்விடயம் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தினை கூட்டி தீர்மானம் எடுத்த பின்னர் தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பதிலளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்வதற்காக இன்னமும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கூட்டப்படவில்லை என்பதோடு 6 மாத காலமாக கட்சியின் மத்திய குழு கூட்டம் தாமதமாகி வருகிறமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் இறுதி முடிவினை எதிர்பார்த்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி காத்திருக்கிற சூழலில் அக்கூட்டணியின் தலைமை குழு கூட்டம் நிகழ்நிலையில் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது தமிழரசு கட்சி உறுதியான முடிவினை தெரிவிக்காது வெறுமனே தமது கட்சியை மையப்படுத்தி தீர்மானங்கள் எடுப்பதற்கு முனைவார்களாக இருந்தால் அத்துடன் அவர்களுடனான உரையாடல்களை முடிவுக்கு கொண்டு வருவதோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தனியான தரப்பாக செயற்படும் என்ற அறிவிப்பை முதலிலேயே மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைமைகளுக்கு பதிலாக உலக சந்தை நிலவரங்களுக்கேற்ப வாரத்தில் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது.
வெளிவிவகார அமைச்சர் பிஜித கேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் என ஆங்கில ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் இது எதிர்வரும் மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப உயர்த்தப்படும். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளம்பல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இலங்கைக்கான $700 மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை விடுவிப்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. நாட்டின் நிதி அபாயங்களை குறைப்பதற்கும் நிதி ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கும் எரிபொருள் விலைகள் உலக சந்தையுடன் ஒப்பிட்டு தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பின்னணியிலேயே அரசு இந்த தீர்மானமிக்க நகர்வை மேற்கொண்டுள்ளது. புதிய நடைமுறைக்கு வரும்போது மாத கணக்கில் காத்திருக்காமல் உலக சந்தை மாற்றங்கள் வாராந்தம் இலங்கையின் எரிபொருள் விலைகளை பிரதிபலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் போது சிங்கங்களாக திரியும் எதிர்க்கட்சியினர் பூனைக்குட்டிகளாக மாறிவிடுகின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தருவது எதிர்க்கட்சியினருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி சபையில் எல்லா சந்தர்ப்பங்களில் சிங்கங்களைப் போல கட்சிக்கும் எதிர்க்கட்சியினர் அவர் சபைக்குள் நுழைந்ததும் அப்படியே பூனைக்குட்டிகளாக அடங்கி போகின்றனர். ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருவதையே எதிர்க்கட்சியினர் தற்போது எதிர்க்க தொடங்கியுள்ளனர். நாட்டின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பும் உரிமை ஜனாதிபதிக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார். அதனை எவராலும் சவாலுக்குட்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் குறுங்கால நெருக்கடி முகாமைத்துவத்திலிருந்து விலகி நீண்டகால திட்டமிடலில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய தீர்க்கமான கட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சரியான தீர்மானங்களை எதிர்வரும் தசாப்தத்தில் நாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் என வெரிட் ரிசர்ச் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி நிஷாண்டி மெல்விஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு மீட்சி சார்ந்த கலந்துரையாடல்களுக்கு அப்பால் ஒரு முறையான அபிவிருத்தி திட்டமிடல் அவசியம் என வலியுறுத்தி நிசாண்டி மெல் எழுதியிருக்கும் கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலையற்றதாக காணப்படுவதற்கு நிர்வாக சீர்கேடுகளே பிரதான காரணம். குறிப்பாக 2022 ஆண்டு நாடு முகம் கொடுக்க நேர்ந்த பொருளாதார நெருக்கடி நிதி பற்றாக்குறை மக்களின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை உணர்த்தியது. எனவே தற்போதைய நிலையிலிருந்து நாடு முன்னேற வேண்டுமென்றால் வெறுமனே கடன் மறுசீரமைப்புடன் நின்றுவிடாமல் முறையான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அரசாங்கம் குறுங்கால நெருக்கடி முகாமைத்துவத்திலிருந்து விலகி நீண்டகால திட்டமிடலில் கவனம் செலுத்த வேண்டும். சீரான பேரண்ட பொருளாதார நடவடிக்கைகள், ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துதல், செயற்திறன்மிக்க கொள்கை வகுப்பு மற்றும் முறையான கட்டமைப்பு மறுசீரமைப்புகள், இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் ஆகிய நடவடிக்கைகளின் ஊடாக நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் பலப்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.